யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாஸ்ல போய் நம்ம மாட்டி அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படின்றத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளாம் எப்படி இந்த அல்காரிதம்ல போய் மாற்றோம். நம்ம பிரெயின் இருக்குல்ல, அது நம்மளை ட்ரிக் பண்ணி ஏமாத்தி அந்த லூப்ல போய் மாட்ட வைக்குது. அண்ட் நம்ம பிரெயின் நம்மள்ட்ட என்ன ட்ரிக் பண்ணுன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகலான்றத பத்தி பார்ப்போம். நம்ம பிரெயின் நம்மள்ட்ட ஸ்டார்டிங் என்ன தெரியுமா சொல்லும்? வேலையை கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வையே, டக்குன்னு போய் 4 ரீலோ 4 ஷார்ட்டையே பாக்குறோம், பார்த்து முடிச்சு உடனே திருப்பி வந்து வேலைக்கு ரிட்டர்ன் ஆகிறோம். இதுதான் நம்மள்ட்ட சொல்லும். நம்ம பிரெயின் எப்படி நம்மள்ட்ட போர்ட்ரே பண்ணும் அப்படின்னாக்கா, வேலைக்கு ரிட்டர்ன் ஆகுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 ரீல் 3 ரீல் என்ன 3 நிமிஷம் ஆகுமா, அதை முடிச்சு நம்ம டக்குன்னு வேலையை வந்து பார்த்துக்கலாம், ரொம்பலாம் டைம்லாம் வேஸ்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் நம்மளை ஃபர்ஸ்ட் ஏமாத்தும். பட் நம்ம ஒன்ஸ் அந்த லூப்ல போனதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையோ ஷார்ட்ஸையோ ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேலையெல்லாம் தள்ளி போட்டுக்கலாம், அதான் அவ்வளவு நாள் இருக்குல்ல வேலையை முடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி நம்ம ட்ரிக் பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் ரீசன் என்ன? அந்த ரீல்ஸோ ஷார்ட்ஸோ அந்த அல்காரிதம் கிரியேட் பண்ற எக்ஸைட்மெண்ட். அந்த எக்ஸைட்மெண்ட்னாலதான் நம்மளால அதுல இருந்து வெளியே வர முடியல. இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னாக்கா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நம்மளுக்கு பிடிச்ச யூடியூபரோ இல்ல பிடிச்ச இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரோ ஏதாச்சும் ஒரு வீடியோ போடும் போது நம்ம பிரெயின் நம்மள்ட்ட என்ன சொல்லுவோம்? நம்ம லேட்டா பார்த்தா ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்டா பார்த்து எந்த இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ண மாட்டேன், இல்லை ஏதாச்சும் வேல்யூபிளான திங்க நீ மிஸ் பண்ணிடுவேன், அதனால முதலே பார்த்துரு, ஃபர்ஸ்டா பார்த்துரு அப்படின்ற மாதிரி நம்மள ட்ரிக் பண்ணும். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம பிரெயின் வந்து அந்த லூப்ல போய் நம்மளை மாட்ட வைக்கும். அண்ட் இப்ப இந்த லூப்ல இருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகுறது? நீங்க கன்சிஸ்டன்டா இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்குள்ள போனீங்கன்னாக்கா 1 hour 2 hour இல்ல 3 hour ஒரு நாளைக்கு ஆவரேஜா நீங்க 2 to 3 hour அசால்ட்டா இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த லூப்ல இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது? அண்ட் இதை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். அண்ட் நான் இதை 2ஆ டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களுக்கு என்ன வேலை இருக்குன்றது அவங்களுக்கே தெரியாது. இந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குன்னு அவங்க மைண்டுக்குள்ளே எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்களே தவிர எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்காது, நம்ம இதை ஃபர்ஸ்ட் செய்யணும், செகண்ட் செய்யணும். அப்படி இல்லாததுனாலதான் அவங்க போயிட்டு நமக்கு எந்த வேலையும் இல்லையே, அதனால உட்காந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல வந்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னாக்கா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன வேலை இருக்குன்றத ஒரு நோட்ல ரிட்டன் ஃபார்ம்ல எழுதுங்க. அப்படி நீங்க எழுதும் போது உங்களுக்கு என்னென்ன வேலை இருக்குன்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியோட தெரிஞ்சிடும். எதை ஃபர்ஸ்ட் செய்யணும், எதை லாஸ்டா செய்யணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்க ஸ்க்ரோல் பண்றது பாதிக்கு பாதி கம்மியாயிடும். அண்ட் தென் நீங்க இந்த அடிக்ஷன்ல இருந்து கொஞ்சம் வெளியே வர முடியும். அண்ட் அப்படி உங்களுக்கு என்னென்ன வேலை இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். பட் நீங்க அந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க புக் படிக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஸ்கில்ஸ் கத்துக்கலாம், இல்ல எக்ஸசைஸ் பண்ணலாம், உங்க மேல நீங்க கவனம் செலுத்தலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போதே உங்க அடிக்ஷன்ல இருந்து நீங்க கம்ப்ளீட்டா வெளியே வர முடியும். செகண்ட் பார்ட் ஆஃப் பீப்புள் எப்படி இருப்பாங்கனாக்கா, அவங்களுக்கு என்னென்ன வேலை செய்யணுன்றதும் தெரியும். அப்படி செய்யற வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்கனாக்கா நம்ம இன்னும் ப்ரொடக்டிவா டயத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணலான்றதும் அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல போய் ரீல்ஸோ ஷார்ட்ஸோ இல்லை வீடியோஸோ அன்னெசரியா பாக்குறது தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். இப்படி எல்லாமே தெரிஞ்சிருந்தும் திருப்பி போயிட்டு அந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் பக்கம் தான் போவாங்க. அப்படி போறீங்கன்னாக்கா எதுவுமே பண்ண முடியாது. இட் இஸ் யூ வர்சஸ் த அடிக்ஷன். இந்த அடிக்ஷன் நீங்க ஓவர் கம் பண்ணணும்னாக்கா உங்களோட டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் வில் பவரால மட்டும்தான் உங்களால அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியும். அண்ட் தென் உங்களுக்கு 2 டெசிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேவரட் பர்சன் இன் யூடியூபோ இல்ல இன்ஸ்டாகிராமோ அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, இல்ல அவங்க எத்தனை வீடு வாங்கியிருக்காங்க, எத்தனை கார் வாங்கியிருக்காங்க, லைஃப்ல அவங்க அடுத்து என்னென்ன பண்ண போறாங்க, அவங்க லைஃப்பை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிருந்தீங்கன்னாக்கா உங்க லைஃப்பை நீங்க ஃபோக்கஸே பண்ணல. ஸோ அவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க, நீங்க இன்னும் அப்படியே தான் இருந்திருக்கீங்க. அண்ட் இட்ஸ் கோனா கிரியேட் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ். உங்களுக்கு தான் ஃபியூச்சர்ல அது கிரியேட் பண்ண போகுது. இல்லாட்டி இதனோட இதை ஃபிட் பண்ண போறேன், நான் நெக்ஸ்ட் என் மேல நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். அந்த மாதிரி நீங்க உங்க மேல ஃபோக்கஸ்டா உங்களோட லைஃப்க்கு நீங்களும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்களும் இன்னும் அதே மாதிரி க்ரோ ஆவீங்க. ஸோ த டெசிஷன் இஸ் யோர்ஸ். அண்ட் தென் ஃபைனலி இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் இல்லை வாட்ஸ்அப் இல்லை எனி ட்விட்டர், ஃபேஸ்புக் எது வேணா இருக்கலாம். பட் நம்ம அதெல்லாம் கம்ப்ளீட்டா நம்ம ரொம்ப நேரம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணும் போது மட்டும்தான் அது ரொம்ப 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 தப்பு. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். நீங்க யூடியூப் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம், தப்பே இல்லை. பட் அது அடிக்டடா பாக்குறது தான் ரொம்ப 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 தப்பு. ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 1 hour இல்ல 45 மினிட்ஸ் சோசியலா உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், தப்பே இல்லை. பட் midnight 2 AM வரைக்கும் ஸ்க்ரோல் பண்றது, நைட்டு ஃபுல்லா ஸ்க்ரோல் பண்றது, முக்கியமான வேலையை கம்ப்ளீட் பண்ணும்போது ஸ்க்ரோல் பண்றது, இதெல்லாம் தான் ரொம்ப 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 தப்பு. ஒரு நாளைக்கு 30 to 45 மினிட்ஸ் மட்டும் உங்க கண்ட்ரோல்ல
அகைன் ஐம் சேயிங், உங்க கண்ட்ரோல்ல நீங்க அந்த லூப்பை கண்ட்ரோல் பண்ணும்போது, நான் 10 ரீல் தான் பார்ப்பேன், 2 வீடியோ தான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் நான் என் வேலையில ஃபோக்கஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நீங்க வில் பவர் நீங்க உங்களுக்குள்ள ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி நீங்க செல்ஃப் கண்ட்ரோல்ல நீங்களே இருக்கீங்கன்னாக்கா, நீங்க எவ்வளோ நேரம் பார்க்கணும்னு நினைச்சாலும், அந்த லூப்லேயே நீங்க எவ்வளோ நேரம் மாட்டிட்டு இருக்கணும்னு நினைச்சாலும் உங்களால அதுல மாட்டிட்டு இருக்க முடியாது. அண்ட் தென் நீங்க அந்த லூப்பை கண்ட்ரோல் பண்ணுவீங்க, அந்த லூப்பு உங்களை கண்ட்ரோல் பண்ணாது. ஸோ இந்த மைண்ட் செட் நீங்க வந்துட்டீங்கன்னாக்கா, நீங்க இன்ஸ்டாகிராம், யூடியூப் ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணுவீங்க, அது உங்களை கண்ட்ரோல் பண்ணாது. அண்ட் தென் நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏதாச்சும் ஒரு யூடியூப் வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸோ, இன்னும் ஒரு ரீல், ஒரு ஷார்ட்ஸ் அந்த மாதிரி நீங்க தள்ளணும்னு யோசிக்கும் போது, அது உங்களுக்கு நிஜமாவே ஏதாச்சும் மீனிங்ஃபுல்லா கொடுக்குதா ஏன்றதை மட்டும் யோசிங்க. அண்ட் இந்த வீடியோ வேணாலும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலுக்கு வேணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஏதாச்சும் உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லாட்டி உங்கள் ரிலேட்டிவ்க்கோ யாராச்சும் ரொம்ப நேரம் இன்ஸ்டாகிராம்லேயே யூடியூப்லேயே அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.